ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் என்ன போல காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்கிற ஃப்ரீ சோர்சஸ் வச்சு தான் சிலபஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருந்தேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு. அதே மாதிரி இப்போ டெஸ்ட் பேட்ச் கூட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், உயிர்நாடி பேட்ச். இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ற சேனல்ஸ்ல இருந்து என்னோட ஸ்டடி மெத்தட்ஸ்ல இருந்து எல்லாமே நான் உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்றேன். உங்ககிட்ட ஷேர் பண்றதை தான் நான் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனல் அந்த விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உயிர்நாடி பேட்ச்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். மேக்ஸ்ல மட்டும் ஒரு 2 லைவ் அட்டெண்ட் பண்ணாம இருந்தேன் பாத்துக்கோங்க. அதுதான் இப்போ அட்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சாச்சு. மேக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்னும் 2 லைவ் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்கு. அதையும் இன்னைக்கு நான் கண்டிப்பா எழுதி முடிச்சுருவேன் பாத்துக்கோங்க. அப்படி பார்த்தா எனக்கு மேக்ஸும் ஓவராலா கவர் ஆயிரும். மேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட லைவ் வந்து 100% ஒர்த்தா இருக்கு. நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு தெரியுது. மிக்சடா எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ரீசனிங்கும் கவர் ஆகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து டாபிக் வைஸ் கவர் பண்றாங்க. மேக்ஸ்க்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் நாகா நோட்ஸ் ஃபாலோ பண்ணி சிலபஸ் வைஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதே போல இப்போ கிருஷோபா சாரோட டே வைஸ் பிளான் நம்ம ஃபாலோ பண்றதுனால இதையுமே நோட்ஸ் எடுத்து வைக்கிறது நல்லது தான். இதுல பாத்தீங்கன்னா ரீசனிங்கும் இன்க்ளூடடா இருக்கிறதுனால இதுவும் ஒர்த்தா தான் இருக்கு. நாகா நோட்ஸ் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தங்க எத்திக்ஸுக்கு வேர் டு ஸ்டடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் படிச்சதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். 11th எத்திக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 லெசனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சிடணும். ஃபர்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம், செகண்ட் ஒன் வந்து சிந்துவெளி நாகரிகம், தேர்ட் ஒன் வந்து தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், ஃபோர்த் லெசன் தமிழர் கலைகள், ஃபிஃப்த் லெசன் பாத்தீங்கன்னா திருவிழாக்கள். இந்த 5 லெசனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிக்காதவங்க படிச்சு வச்சிருங்க, சும்மாவாது வாசிச்சு வைங்க. 12th எத்திக்ஸ்ல நான் படிச்சது பாத்தீங்கன்னா 8th லெசன் தவிர வேற எல்லாமே படிச்சிட வேண்டியதான் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 7 லெசனும் உண்டு, 8th கிடையாது. அப்புறமா 9th 10th உண்டு. ஃபர்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள், செகண்ட் லெசன் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, தேர்ட் லெசன் வந்து வேதகால பண்பாடு, ஃபோர்த் லெசன் வந்து இந்திய பண்பாடும் சமயங்களும், ஃபிஃப்த் லெசன் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசர்களின் கொடை, சிக்ஸ்த் லெசன் வந்து பக்தி இயக்கம், செவன்த் லெசன் பாத்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், 9th வந்து இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும், 10th பாத்தீங்கன்னா உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. 11th 12th எத்திக்ஸ் கண்டிப்பா படிக்கணுமான்னு கேட்பீங்க. படிச்சனும் பார்த்துக்கோங்க, வேற வழி இல்லை. உங்களால படிக்க முடியல, இப்போ டைம் பத்தாது அப்படி ஏதாவது நினைச்சீங்கன்னா கிருஷோபா சார் வந்து ஒன்லைனர் கொடுக்குறாங்க, அதை மட்டுமாவது வாசிச்சு வச்சிருங்க. புக்கை ஃபுல்லா காணாம படிச்ச முடியலனாலும் சும்மாவாது வாசிச்சு வைங்க, ஒண்ணுமே தெரியாம போறதுக்கு வாசிச்சுட்டு போல.